இந்த பீகார் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் தி எலக்ட்ரல் ரோல் அதனுடைய விசாரணை வந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. விசாரணையுடைய போக்கு வந்து ரொம்ப மனதிற்கு உற்சாகம் அளிப்பதாக அல்லது ஊக்கம் தருவதாக இல்லை. நீதிபதிகள் வந்து தங்களுடைய அப்சர்வேஷனாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்சர்வேஷன் வந்து தீர்ப்பு கிடையாது. ஆனால் அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறதா உறுதியாக சொல்ல முடியாது அப்படி. ஆனால் சில சமயங்களில் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கலாம். ஒரு அப்சர்வேஷன் வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி 7 டாக்குமெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஏதாவது ஒன்று வச்சிருந்தா போதும், உங்களை வந்து அந்த இதில் வந்து எலெக்ட்ரல் ரோலில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக எடுத்துக்கோங்க. இப்போ 11 கொடுத்துருக்காங்களே, அப்போ இன்னும் அதிகமான அளவு தானே கொடுத்துருக்காங்க, அதை வரவேற்க தகுந்தது தானேன்னு சொல்லி ஒரு நீதிபதி கேட்டிருக்காரு. ஆனால் அதற்கு வந்து வழக்கு போட்டவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பதில் வந்து சரியான பதில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 11 இல்லை 20 டாக்குமெண்ட் கொடுத்தாலுமே மக்களிடம் பொதுவாக கையில் வைத்திருக்க முடியாத டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்க வந்து ஆதாரமா கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க எங்க இருந்து கொடுப்பாங்க? இந்த பாஸ்போர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாத்தையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீங்க 11, 20, 7ங்கிறது இல்லை, எது மக்கள்கிட்ட வந்து வெகு எளிதாக மக்களால் வைத்திருக்க முடியுமோ. இன்னைக்கு மக்களால் எளிதாக வைத்திருக்க முடியாது வந்து 3 தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு ஒன்று, ரேஷன் கார்டு ஒன்று, ஆதார் கார்டு ஒன்று. இந்த 3 தான். இந்த 3மே வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அல்டிமேட் ப்ரூஃபை வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாங்கிறத ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு வந்து இந்த இதுவும் பத்தாதுங்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே தீர்ப்புகள் இருக்கு. கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அதுக்கப்புறம் தில்லியுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, மும்பாய் உயர்நீதிமன்ற தீர்ப்புன்னு எத்தனையோ தீர்ப்புகள் இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ண சொல்ல வேண்டிய அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கு. அதை மீறி அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இது வரைக்கும் நீங்க வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கீங்களே, டைரக்டா ஆன்லைன் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்கலாம் சொன்னீங்க. அதுல வந்து 65 லட்சம் வாக்காளர்கள் காணல, கேட்டா அவங்க வந்து அந்த இடத்துல இல்லாம இருப்பாங்க அல்லது இறந்து போயிருப்பாங்கலாம் சொல்றீங்க. சரி, நீங்க செஞ்ச எக்ஸசைஸ் மூலம் எத்தனை பேர் வந்து சிட்டிசன் இல்லாதவங்க இங்க வந்து சிட்டிசன் இது வாக்காளர்களுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்க? இதற்கான கேள்வி இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எழுப்பப்படவில்லை. நம்ம மக்கள் மன்றத்தில் எழுப்பினாலும் இதற்கான கேள்வி வந்து பதில் வந்து கிடைக்கல.